நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஈவினிங்ல இருந்து எங்களோட பிளாக் ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் முதல்ல நைட்டுக்கு சமைச்சு கொண்டு அழைப்போம். இப்போ என்ன சமைக்க போறோம்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் நூடுல்ஸ் ஒன்று செய்வோம் இருக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து கத்திரிக்காயும் மஷ்ரூமும் மட்டும்தான் இருந்துச்சு. அதோட நாங்கள் சிக் பீஸ் ஒன்றும் உருளைக்கிழங்கும் போட்டு கரெக்டும் ஒன்று இருக்குது. அதையும் போட்டு ஒரு சின்ன நூடுல்ஸ் ஒன்று செய்வோம். வெங்காயம் மிளகாய் வெட்டினாச்சு. இப்போ நாங்கள் முதல்ல எண்ணெயை விட்டு தாளிக்க போகிறோம். முதல்ல வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிக்க போகிறோம். வெங்காயம் மிளகாய் தாளிஞ்சிட்டு இதுக்குள்ள நாங்கள் இப்போ மஷ்ரூம் போட போகிறோம். கத்தரிக்காயும் போடுறோம். ஒரு கத்தரிக்காய் வெட்டினாங்க. உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் அவிய விடுவோம். இது இந்த பக்கத்துல அவியட்டம். நாங்கள் வந்து இன்றைக்கு வடை சுட போகிறோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஃப்ரைடே எண்டபடியா என்ன செய்ய போறீங்க? மாஸ்டர் பார்க்க போறோம். மாஸ்டர் நாங்கள் இன்றைக்கு மாஸ்டர் மூவி பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸ்வரன் இன்றைக்கு நாங்கள் மாஸ்டர் மூவி பார்க்க போகிறோம். இங்கே தியேட்டர் எல்லாம் க்ளோஸ் தானே. அமேசான் பிரைமில் மாஸ்டர் மூவி வந்துருக்குது, பார்க்க போகிறோம். அதால் நைட்டுக்கு மூவி பார்த்து கொண்டு வடையும் பச்சை மிளகாய் சம்பளம் சாப்பிட போகிறாண்டு அறுபது. அதனால் இப்போ பச்சை மிளகாய் சம்பளம் செய்து வடையும் சுட போகிறோம். வடைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே உளுந்து ஊற போட்டுட்டேன். இனி அடிச்செடுக்க போகிறேன். இதுக்குள்ள இப்போ நாங்கள் ஒரு கரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறோம். என்ன வெஜிடபிள் இருந்தாலும் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருந்ததால் இதுக்குள்ளதை போட்டு ஒன்று செய்ய போகிறோம். அவிஞ்சிட்டுது தூளை போட்டு கொஞ்சமாக தண்ணி, அந்த தூள் அவிகிற அளவுக்கு தண்ணியை விட்டு வைக்க போகிறோம். இது அவியட்டும். இதுக்கு நான் இப்போ வெங்காயம் மிளகாய் ஒரு உள்ளிப்பல்லு இது வந்து மாங்காய் போட போகிறேன். கொஞ்சம் உப்பும் போடுறேன். மாங்காய் உப்போட சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இதை இப்போ நான் அடிச்செடுக்க போகிறேன்னா இப்போ அடிச்சுட்டேன். இதுக்குள்ள தேங்காயம் போட்டு அடிச்செடுக்க போகிறேன். இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் ஓம் போட்டேன். ஹொட் வாட்டர் இல்லை ஓம் வாட்டர் விட்டு தான் அடிச்செடுக்க போகிறேன். ரெண்டு சொன்னால் வடைக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற சம்பல் தான் நல்லா இருக்கும். அடிச்செடுக்க போகிறோம். வடைக்கு என்ன செய்கிறீங்க? இப்படி எடுத்து போட்டு தண்ணியை ஊற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் சம்பல் அடித்த அந்த கிரைண்டருக்குள்ளேயே உளுந்தும் போட்டு எடுக்க போகிறேன். வடைக்கெல்லாம் அடித்து எடுத்துட்டு இதுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்பு போட்டுட்டு இனி பெருஞ்சீரகமும் போட்டுட்டு வடையை சுட்டு எடுக்கலாம். என்ன சொல்லுங்க? நாங்கள் இப்போ நூடுல்ஸை ஊற போகிறோம். என்ன நீ செய்ய போறீங்க? any water போட போறோம். any hot water போட போறோம். விட போறோம். என்ன சொல்லுங்க? கொஞ்ச நேரம் விட போறோம். தேந்து வடிச்செடுத்து கறிக்க போட போறோம். இப்போ இந்த கறி நல்லா வத்திட்டுது. இதுக்குள்ள இப்போ நாங்கள் சிக் பீஸ் போட போகிறோம்.
ஒரு கொஞ்ச நேரம் விட போறோம். அப்பதான் அந்த சிக் பீஸ்ல அந்த கறி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எந்த ஆக்டரை பிடிக்கும்? எல்லா ஆக்டரும் எந்த ஆக்டர்? விஜய், சிம்பு, சத்யராஜ், விஜய் சேதுபதி, சத்யராஜ் the son, Arjun Vijay. Arjun Vijay? Vijay Arjun. Then Vijay Anthony. I think there's a person called Allu Arjun. Allu Arjun. Then Yogi Babu, Vivek, Santanan, Motterajini, the monkey guy. அவருக்கு என்ன பேர் தெரியாது. உங்களுக்கு பிடிச்ச மூவி எது? என்னென்ன சொல்லுங்க. ஃபைட் மூவி. வால்டர். விஜயின் மூவி அது உங்களுக்கு பிடிக்கும்? நேவி மாஸ்டர். விஜய் சேதுபதி இந்த மூவி அது பிடிக்கும். அப்பாக்கா ஆட்ட மூவி பிடிக்கும். சத்யராஜ். அப்பாக்கா அப்பாக்கு எந்த ஆக்டரை பிடிக்கும்? சத்யராஜ். இப்ப எல்லாம் ராக்கிட்டோம். நூடுல்ஸும் அவிஞ்சிட்டுது. கறியா இப்ப இதுக்கு போட்டு பிரட்ட போறேன். I will subscribe in other like. நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ள இப்ப கொரியண்டாவும் வெங்காயமும் போட போறோம். நூடுல்ஸ் வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டேன் முறை பண்ணபடியா. இப்போ நான் அவைகளுக்கு கொஞ்சம் முட்டை கொத்து போட போறேன். முட்டை கொத்து நாங்கள் ரொட்டி செய்கிற மாதிரி நினைக்காதீங்க. நாங்கள் ரெடிமேட் கொத்து ரொட்டி வாங்கி அதில் தான் சும்மா முட்டையை போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். இதுக்குள்ள வெஜிடபிள் எல்லாம் போடலாம். கேரட், பெப்பர், பீஸ் எல்லாம் போடலாம். சாப்பிட மாட்டோம். அதனால தனியாக முட்டையும் வெங்காயம் மட்டும் போட்டு சும்மா பிரட்டி எடுக்க போகிறேன். என்னத்த எப்படி அப்படி எடுத்துட்டு இல்லாட்டி அவர் புஷ் மாதிரி லைக் ரெக்டாங்கிளா வரும் instead of circle. வடை எண்டாவது சர்க்கிளா இருக்கும். I don't know what it means. It's a சாப்பாடு, but I don't know exactly. So it's a சாப்பாடு. இதுக்கு இப்போ நாங்கள் முட்டையோட ஊற்ற போகிறோம். வெங்காயம் வதங்கிட்டு இது நான் செய்ய போகிறேன். இப்படி டாரோ ஷெஃப் செய்ய என்ன மிக்சர் போடுறீங்களா? இதுக்குள்ள இப்போ ரொட்டிக்கா போட்டு பிரட்டி எடுக்க போகிறோம். இப்போ ஹொத்து ரொட்டியும் மேக் பண்ணிட்டோம். நாங்க சாப்பிட போறோம். வடை பொரிஞ்சு கொண்டு இருக்குது. வடை சுட்டுட்டோம். இப்ப நடுவில் ஓட்ட ஓட்ட வடை வேணும், ஓட்ட ஓட்ட வடை வேணும்னு சொல்லிட்டு கடைசியில ஹார்ட் ஷேப்ல வடை சுட சொல்லி சுட்டு இருக்கிறோம். பச்சை மிளகாய் சம்பளம் ஓட்ட ஓட்ட வடையும் தான் வேணும்னு சொன்னவள்.
நாங்கள் இப்போ செய்துட்டோம். இனி சாப்பிட்டுட்டு Master. ஹாஃப் டைம் Master. இன்டர்வல் மூவி பார்த்துட்டு இன்டர்வலுக்கு வடை சாப்பிட போகிறோம். அப்படிங்க Yeah. ஓகே, நாங்கள் பார்த்துட்டு மூவி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாளைக்கு சொல்கிறோம். மூவி நாங்கள் நேற்று மாஸ்டர் மூவி பார்த்த நாங்கள் பார்த்துட்டு முடிய 3:30 ஆச்சுது. அதனால் எனக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டு அந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன். எப்படி இருந்தது மாஸ்டர் மூவி? எல்லாருக்கும் வீடியோ பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். எங்களுக்கு விஜய் சேதுபதியையும் பிடிக்கும். படம் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதிய ஆக்டராக பார்த்துட்டு வில்லனா பார்க்க பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அதுவும் சின்ன பிள்ளைகளை ஹர்ட் பண்ணுற மாதிரி வில்லன் கேரக்டரில் பிடிக்கவே இல்லை. அந்த பெரிய ஆக்டர் விஜய் அவருக்கு வில்லனா இந்த விஜய் சேதுபதியை போட்டுட்டு இந்த வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் போல எனக்கு பட்டுச்சுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம். எங்களுக்கு கொஞ்சம் அந்த வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் போல எனக்கு பட்டுச்சு. இது எந்த விருப்பம். மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க. அது தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் நாங்கள் டிவியில் பார்த்தபடியா ஓகே இருந்தாலும் ஓகே நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மற்றது எல்லாருக்கும் தயவு செய்து உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். இந்த சேனலை நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படின்னு சொன்னால் எங்கள் வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி எங்களுக்கு மோர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களோட தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விருப்பம்னு சொன்னால் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. இன்னொரு வீடியோவோட வாரேன்.